வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலை சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து தேங்காய் சாதமும் பன்னீர் பக்கோடாவும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்து கடாயில எண்ணெய் சேர்த்து பொரிக்கும் போது மசாலா ஒட்டிடும். மசாலா ஒட்டாம இருக்கிறதுக்கு புது கடாயா இருந்தா கூட 2 கப்பு கருவேப்பிலை வச்சுட்டீங்கன்னா மசாலா ஒட்டாது கடாயில. இன்னைக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து தேங்காய் சாதம் தான் சேர்க்கிறோம். ரொம்ப சிம்பிளான சாதம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சது கடுகு உளுந்து, அடுத்ததா கடலை பருப்பு, முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் முந்திரி நேரம் மாதிரி வரட்டும். அடுத்ததா கருவேப்பிலை, இஞ்சி ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்துக்கு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா லோ ஃப்ளேம்ல எடுத்துருக்கட்டும். அடுத்ததா தேங்காய் துருவல், இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலுக்கு தேவையான கடவுள் மருப்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த மசாலாக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு. ஏன்னா நான் சாதத்துல உப்பு போட்டு வடிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க சாதம். கண்டிப்பா சாதம் ஆறி இருக்கணும். ஆறின சாதம் மட்டும்தான் இதுல சேர்க்கணும். நல்லா ஜென்டிலா, ரொம்ப அங்கிட்டு போட்டு கலராம அப்படியே கிளறிக்கலாம். நீங்க பாஸ்மதி அரிசி உங்களுக்கு எந்த சாதம் விருப்பமா இருக்கோ அதுல செஞ்சுக்கலாம். உடஞ்சிடாம லைட்டா கிண்டி விட்டா போதும். நம்ம லேசியா இருக்க டயத்துல கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டக்குன்னு ஈஸியா பேச்சுலர் பிக்னஸ் செய்யக்கூடிய சாதம்னா இந்த தேங்காய் சாதம் தான். தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லைட்டா கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எம்மியான தேங்காய் சாதம் டக்குன்னு ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம செஞ்ச தேங்காய் சாதத்தை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்தது வரப்போது நம்ம தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வந்து பக்கோடா, பன்னீர் பக்கோடா. அதுக்கு பன்னீர் பக்கோடாக்கு பன்னீர் நல்லா சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, நைஸ் உப்பு, தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் அது ஊறட்டும். நல்லா நம்ம ஊற வச்ச பன்னீர் நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வந்து பக்கோடா செய்ய கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக பிசைச்சுக்கலாம். இப்போ பக்கோடாவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நல்லா அந்த பன்னீர் ஊறிக்கிறத எடுத்து ஒன்றா சேர்த்து எண்ணெய் சட்டி காயுது, அதில் பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பன்னீர் வேக வைக்காம சேர்த்துருக்கோம், அதனால நல்லா வேகட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் பக்கோடாவை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பன்னீர் பக்கோடா வந்துருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெரைட்டி சைஸ்ல ரொம்ப ஸ்பெஷலானது தேங்காய் சாதம். அது ஈஸியான முறையில் டக்குன்னு பன்னீர் பக்கோடாவும் சைட் டிஷ்ஷாக செஞ்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.
இன்னைக்கு நம்ம செஞ்ச தேங்காய் சாதமும் பன்னீர் பக்கோடாவும் ரொம்பவே டேஸ்டியானது. எல்லாருமே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப செஞ்ச பன்னீர் பக்கோடா தேங்காய் சாதம் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.